அன்புள்ளம் கொண்ட என் இதய துடிப்புகளே, இந்த ஐபிபி கட்சியை ஆரம்பித்து மக்களுடைய தேவைகள் எங்கெங்கே என்ன இருக்கு, அந்த கோரிக்கைகளை எப்படி ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு இந்தியாவில் பட்டி தொட்டி எங்கேயுமே அங்கே என்ன ஒரு குறைகள் இருக்கிறதோ அது நம்ம தளத்துக்கு தெரியப்படுத்தினாலோ, நம்மளுடைய ஐபிபி பார்ட்டி தளத்துக்கு தெரியப்படுத்தினாலோ, நாங்கள் இங்கிருந்து அந்த கோரிக்கையானதை எப்படி தீர்வு கொண்டு செய்ய வேண்டும் என்கிறதை முழு மூச்சாக நாங்கள் செயல்படுகிறோம். அந்த அடிப்படையில் இன்று சண்டே மார்க்கெட்டில் பாசமிக மாமாமார்கள் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது சென்னைக்கு 12:30 டைமில் ஃபஸ்ட்டு பினாங்கனி எக்ஸ்பிரஸ்ங்கிற ட்ரெயின் இருந்தது. அந்த ட்ரெயினில் போனோம்னா அங்கே 4 மணிக்கு சென்றடைஞ்சிடும் சென்னையை. பிறகு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 7 மணிக்கு ஊருக்கு போகக்கூடிய பயணங்களை வச்சுக்கிடலாம். இந்த இடைப்பட்ட நாட்கள் இப்போ ஒரு 6-7 மாதங்கள் காலங்களாக அந்த ட்ரெயின் இப்போ அந்த மார்க்கத்தை நிறுத்திவிட்டார்கள் என்று நாங்கள் இப்போ போகிறதுக்கு ரொம்ப அவதியாக இருக்குது. காலையில் 10 மணிக்கு போகணும், இல்லைன்னா 1 மணிக்கு பஸ் ஏறி போனோம்னா பஸ்ஸு எந்த டயத்துக்கு போகுதுங்கிறது தெரியல. ஒருவேளை ட்ரெயினை மிஸ் ஆகிருக்கிற சூழ்நிலை ஆயிடுது. அதனால் எப்படியாவது ஐபிபி பார்ட்டி மூலியமாக அந்த ட்ரெயினை 12:30க்கு இல்லை வேறு எந்த ட்ரெயினாவது சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயினை ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மனு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் ஏற்று கட்டாய தீர்வை நாங்கள் கொடுப்போம். எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த ஐபிபி கட்சி எந்த ஒரு பணபலம் இல்லாமலும் மக்கள் செல்வாக்கு இல்லாவிட்டாலும், அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா ஆரம்பித்து சினிமா மூலியமாக தெரிஞ்சு அரசியலுக்கு வர்றாங்க, இல்லை அரசியலில் இருந்து தெரிஞ்சு அரசியல் தொடங்குறாங்க. எந்த ஒரு பின்புலம் இல்லாமையும் இந்த அரசியலை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த இறைவன் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம செய்கிற செயல் எல்லாமே சுத்தமாக தூய்மையாக செய்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ அரசியலை தூய்மைப்படுத்தி மக்களுக்கு எவ்வளோ நல்லாட்சியை கொடுக்கணும், நம்ம பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். இந்த ஐபிபி பார்ட்டி மூலியமாக எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டு எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஐபிபி பார்ட்டிக்கு நாங்கள் தியாகம் செய்ய ரெடியாக இருக்கோம். அதே நேரத்தில் எங்களை இந்த எந்த பின்பலம், சினிமா பின்பலம் கிடையாது, பணபலம் பின்பலம் கிடையாது, எந்த ஒரு அரசியல் செல்வாக்கு பின்பலமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தனிமையாக ஒரு எளிமையான முறையில் எளியோருடைய பிரச்சனையை தீர்வு கொள்ளக்கூடிய இந்த ஐபிபி பார்ட்டி இருக்குது. நாளடைவில் இந்த ஐபிபி பார்ட்டி எந்த அளவுக்கு மக்களுடைய தேவைகளை தீர்வு பண்ணி அனைவருக்கும் ஒரு வாழ்வு நிம்மதி பெற இந்த ஐபிபி பார்ட்டி மூலியமாக என்றும் பாடுபடுவோம், என்று பாடுபடுவோம், என்று பாடுபடுவோம். இந்த ஐபிபி பார்ட்டி தொடக்கம் எதற்காக என்று சொன்னால், இன்று இளைஞர்கள் அரசியல் வேண்டாம், அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு தான் ஒதுங்கிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த அரசியல் சாக்கடைங்கிறத தூய்மைப்படுத்தி ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கி, ஊழலற்ற அரசியலை உருவாக்கி, ஒரு தூய்மையான எதிலும் தூய்மையான ஒரு அரசியலை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்கிற எங்களுடைய முழுமையான நேரங்களையும் ஒதுக்கி
நாங்கள் ஐபிபி பார்ட்டி இன்றைய காலத்தில் அரசியல்வாதிகள் அரசியல் தொடங்கினால் வசதி வாய்ப்பாகி அவர்கள் வாழ்க்கையை, அவர் குடும்பத்தார் வாழ்க்கை, பங்களா, காரு என்று வாழக்கூடிய இன்றைய காலத்தில் அரசியல்வாதி மத்தியில் நாங்கள் அரசியல் ஆரம்பித்தது மக்களை செல்வாக்காக்குவதற்காகத்தான். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆங்காங்கே எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஐபிபி பார்ட்டி. இந்த ஐபிபி பார்ட்டி தொடக்கம் எதற்காக என்று சொன்னால், இன்று இளைஞர்கள் அரசியல் வேண்டாம், அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு தான் ஒதுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த அரசியல் சாக்கடைங்கிறத தூய்மைப்படுத்தி ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கி, ஊழலற்ற அரசியலை உருவாக்கி, ஒரு தூய்மையான எதிலும் தூய்மையான ஒரு அரசியலை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்கிற எங்களுடைய முழுமையான நேரங்களையும் ஒதுக்கி நாங்கள் ஐபிபி பார்ட்டி இன்றைய காலத்தில் அரசியல்வாதிகள் அரசியல் தொடங்கினால் வசதி வாய்ப்பாகி அவர்கள் வாழ்க்கையை, அவர் குடும்பத்தார் வாழ்க்கை, பங்களா, காரு என்று வாழக்கூடிய இன்றைய காலத்தில் அரசியல்வாதி மத்தியில் நாங்கள் அரசியல் ஆரம்பித்தது மக்களை செல்வாக்காக்குவதற்காகத்தான். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆங்காங்கே எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஐபிபி பார்ட்டி.